ஆகியோர்படி தலைவரை பற்றிய உண்மையை உறக்கச் சொன்ன ஸ்டார் படக்குழுவுக்கு நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போக முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய உண்மையை உறக்க சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்டார் படக்குழு. அவங்களுக்கு தலைவரின் வாய்மை வெல்லும் சேனல் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு நீங்களும் அவங்களுக்கு நன்றியும் வாழ்த்து சொல்லுங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டார் படத்துடைய டீசர் இன்னைக்கு வெளியாகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. எல்லார் மத்தியிலும் பயங்கரமான வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இது தலைவருடைய உண்மையை உறக்க சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வயசாயிடுச்சு, மேல அவ்வளவுதான் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமா இதேதான் ஹேட்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இருக்க அவரு ஒரு லெவலுக்கு தமிழ் சினிமாவை கொண்டு போறாரு. இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்து திரையுலகையே மிரட்டி வைக்கிறாரு. இப்ப கூட சமீபத்துல எல்லாரும் வயசாயிடுச்சு, இனிமேல் அவருக்கு மாஸ்க் கிடையாது அப்படின்னு வந்து நின்னாருல ஜெயிலரா, தூக்கி சாப்பிட்டாருல, எல்லாத்தையும் ஒரு அதிர்வலியை உண்டாக்குனாருல. என்னதான் இருந்தாலும் அவருக்கு அவ்வளவுதான் மாஸ்க் குறைஞ்சிச்சுன்னு சொல்லக்குள்ள அடுத்து அவருடைய ரெக்கார்டை அவரே பிக்ஸ் பண்ணி அவரே அதை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்காரு. வேற எவனும் அதை தொடக்கூட முடியல. அதுதாங்க அவருடைய ஸ்டைல். தலைவருடைய அந்த வாழ்க்கை வரலாறே சொல்ற போல இருக்கு அந்த டீசர்ல. வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்த விடுவில்லை. ஆனா தலைவருடைய இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுக்கறத, சாதனை கொடுக்கறத தலைவர் நிறுத்தவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். ஸ்டார் படக்குழு சொன்ன அந்த டைலாக் தலைவருக்கான 100க்கு 100 இல்ல 200க்கு 200 உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஹேட்டர்ஸ்ங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவருக்கு வயசாயிடுச்சு அவ்வளவுதான், அவருக்கு வேகம் குறைஞ்சி போச்சு அவ்வளவுதான், இனிமேல் மாசு இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தலைவர் ஒரு முறையா இருந்தா நிக்கிறேன்டா, இந்த வந்துட்டேன்டா அப்படின்னு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டோட வந்து அப்படியே ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும். அந்த டீசரை நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் அனுப்பிக்கிறேன். இல்லைன்னா நீங்க போய் பாருங்க, உங்களுக்கே புரியும் அந்த டீசருடைய அர்த்தமும் அந்த டீசர்ல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல நடிச்ச ஹீரோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க தொகுப்பாளர் கேட்கறாங்க, அது எப்படிங்க நீங்க உங்களுக்கு அந்த ஒரு கெத்து வந்துச்சு, அப்படி வந்து நீங்க ஸ்டாரா அது நிக்கிறீங்களா, அது எப்படி அந்த அந்த நொடி அந்த நிமிஷம் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாவே மாறிட்டேன் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதாங்க தலைவருடைய கெத்து. வேற யாரையும் நினைக்க முடியாது, வேற யாரையும் ஒப்பிட முடியாது. அது யாரையும் ஒப்பிட முடியாத இமயம் சூப்பர் ஸ்டார் ஸ்டார் பட ஹீரோ பேசி அந்த வீடியோ, ஒரு சின்ன வீடியோ கிளிப் இது உங்களுக்காக. இன்புட்ஸ் தான் எல்லாமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க ரஜினி சார் இமேஜின் பண்ணி கமெண்ட் ஆகும். அவரு வற்புறுத்தி கேட்கிறாரு, எப்படிங்க அந்த இன்புட் எப்படி வந்துச்சு, இவ்வளவு கம்பீரமா அப்படியே ஸ்டாரா வந்து நிக்கிறீங்களா என்ன? அவர் சொன்ன பதில் கரெக்டான பதில் நீங்க கேட்டிருப்பீங்க. இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே அது மாஸ் தான். இன்னைக்கு ஸ்டார் படத்துல தலைவருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபரன்ஸ் இருக்கு. தலைவரின் சொந்தங்களுக்கு ஃபுல் மீல்ஸே இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அவரே சொல்றாரு, முதல்ல 5 நிமிஷம் தலைவரை தான் நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ படம் முழுக்க கண்டிப்பா ஸ்டார்ன்றதுனால தலைவருடைய ரெஃபரன்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். ஆனா டீசர் பார்க்கல தலைவருடைய ரெஃபரன்ஸ் ஃபுல்லா நல்லா ஃபுல் மீல்ஸ் தலைவரின் சொந்தங்களுக்கு. யாரெல்லாம் டீசர் பார்க்கலையே பாருங்க, உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ கௌதம் மேனன் அவர்கள் அந்த டீசரை பார்த்துட்டு ரொம்ப அற்புதமான படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ வாழ்த்திருக்காரு. அந்த தகவல் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸ்டார் ட்ரெய்லரை பார்த்தேன், ரொம்பவும் அற்புதமா இருக்கு. ஸ்டார் ட்ரெய்லர் எல்லாராலையும் ஈர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு தரமான நல்ல படத்தை பார்க்க போற ஒரு ஃபீலிங் உடனே பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஸ்டார் டீசரை பார்த்தீங்களா? யாரெல்லாம் பார்த்தீங்க, யாரெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்துருந்தா எப்படி உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்றது சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.